எங்கிட்டலாம் நிறைய பேர் கேட்கும்போது, நீங்களாம் விஜய் கட்சிக்கு போயிருந்தீங்கன்னா நேராக எம்எல்ஏ ஆகி அமைச்சராக இருக்கலாம், அக்கா நல்லா பேசக்கூடியவங்க, நீங்களாம் ஏன் வரல, உங்களை தான் முன்னாடி கூப்பிட்டோமே அப்படின்னு. முன்னாடி கூப்பிடும் போதும் நான் ஒரே வார்த்தை சொன்னேன், அந்த கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குது, அந்த கட்சியில் போய் ஜெயித்தாலே உங்களுக்கு ஒரு பெருமை வேணாமா? இன்றைக்கி ஒரு எம்எல்ஏவே அமைச்சரானாலும் அந்த கட்சியில் இருக்கிறவனே தற்கொலை தானே. அப்புறம் நீங்கள் அது எம்எல்ஏ ஆனா எம்பி ஆனால் கட்சியில் இருந்தானே, அது எப்படி கேட்குறீங்க? மனசாட்சியே இல்லாமல் நீங்களாம் வந்தால் எம்எல்ஏ ஆகிருக்கலாம், எம்பி ஆகிருக்கலாம் அப்படின்னா எந்த கட்சியில் இருந்து ஆகிறோன்ற ஒரு நோக்கம் இருக்குல்ல. யாருக்கு கீழே உங்களுக்கு சம்பளம் கூட கொடுத்தா நீங்கள் எப்படி ஆள்கிட்டையும் வேலை வைப்பீங்களா? முதலாளி லூஸாக இருந்தால் லூசுட்டு வேலை வைப்பீங்களா? சொல்லுங்கள். அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அந்த கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கி நிலைமைக்கு நீங்கள் அறிவு சார்ந்து நல்லது பண்ணுங்கள், நல்லது செய்யுங்க, மாற்றிக்கிறோம். என்னையை பொறுத்தவரை இந்த கட்சிக்கு இன்றைக்கி வர விஜய் என்ன கொள்கை இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஆளுநருக்கு பயப்படுறாரு, மோடிக்கு பயப்படுறாரு, அமித்ஷாவுக்கு பயப்படுறாரு, எதாவது வார்த்தை கூட வந்துடக்கூடாது. அவர் ஆட்சியை அமைக்கக்கூடாதுன்ற முட்டுக்கட்டை போடும்போது கூட ஆளுநரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை. இன்றைக்கி திமுகவில் ஜெயிச்சு போனவங்க தான் சட்டமன்ற ஒரு 13 பேர் போய் இன்றைக்கி ஆதரவில் ஆட்சி நடக்குது. இன்றைக்கி திமுகவை பற்றி இன்னும் குறை பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ இது என்ன அர்த்தம்? எவன் ஆளில் 118 வேணும்னு சொன்ன ஆளில் வாய் பற்றி பேச மாட்டார். சரி 108 தான் இருக்க, நீங்கள் போய் இருங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வாழ்க்கை அனுப்பி விட்டவர்களுக்கு இன்றைக்கி எது செஞ்சாலும் திமுக தான். இப்படிப்பட்ட ஆளுகளை வச்சு என்ன பண்ணுறது? இப்படிப்பட்ட கட்சியில் போய் நீங்கள் போயிருந்துருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம்னா அப்படி எம்எல்ஏவும் எம்பியெல்லாம் ஆக வேணாம். கடைசி வரை திமுக உறுப்பினராக இருந்தாலும் கூட நாங்கள் பெருமையோடு சொல்லுவோம், 75 வருஷ கட்சி கொள்கை. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே கொள்கை பிடிப்போட ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுக மட்டும்தான். பெருமையாக நினைப்போம், காலை தூக்கி விட்டு சொல்லுவோம் திமுகன்றதை. நான் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உதயசூரியனை போட்டுக்கிட்டு இருந்ததை காட்டியும் இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கும்போது போடும்போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தூக்கி சமைப்போம், நிச்சயம் வெல்லுவோம், வரலாறு படைப்போம்.